வீடு கட்ட தேவை செங்கல், நமக்கெல்லாம் பிடிச்சது பொங்கல், மேக்ஸில் இருக்குது டயக்னலு. இப்போ டயக்னலை பார்த்தோன்னே நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு பயமாக இருக்கும். அந்த பயத்தை போக்குறதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ உங்களுக்கு டயக்னல் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு புரியாமல் இருக்கும். அதுக்கு இந்த நீங்கள் வீடியோ பாருங்கள். முதல்ல நம்ம ஹெக்ஸாகானை எடுத்துக்கிறோம். அந்த ஷேப்பில் இருந்து நம்ம டயக்னல்லாம் ஆல்ரெடி நமக்கு தெரியும். டயக்னல்னா கார்னர் பாயிண்ட்லேருந்து ஆப்போசிட் கார்னருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணுவோம். இப்போ நம்ம ஒரு டயக்னல் வந்து எப்படி ட்ரா பண்ணுங்கிறது நம்ம சேனல்லே ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அது பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம டயக்னல் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா, இந்த ஹெக்ஸாகானில் வந்து ஹவு மெனி டயக்னல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நம்பர் ஆஃப் டயக்னல்ஸ் இன் எ ஹெக்ஸாகான் வந்து எவ்வளவு? 9 ஓகேவா? டயக்னல்லாம் என்ன பண்ணணும்? 1 ஈச் கார்னருக்கு ஆப்போசிட் கார்னருக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும்? வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க? எல்லோரும் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு திருப்பி கன்ஃப்யூஸாக இருந்தால் என்ன பண்ணணும்? நம்ம ஈச் கார்னருக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து வரைஞ்சிக்கும் போது நம்மளுக்கு இன்சைடில் ஒரு ட்ரையாங்கிள் மேக் ஆகுது. அதுவும் அதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள் மேக் ஆகுது. 2 ட்ரையாங்கிள்ஸையும் நம்ம மெர்ஜ் பண்ணும்போது 3 லைன்ஸ் கிடைக்கிது. அப்போ ஆக மொத்தம் 3 ட்ரையாங்கிள்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிது. பட் ட்ரையாங்கிள் நம்மளுக்கு எத்தனை சைட்ஸ் இருக்கும்? 3 சைட்ஸ் இருக்கும். அப்போ 3 ட்ரையாங்கிள்னா எவ்வளோ வரும்? 3 + 3 + 3 = 9 டயக்னல்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்? ட்ரா பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு இந்த டயக்னல் வந்து எப்படி வந்து ட்ரா பண்ணுங்கிறது தெரியும். அது எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறதும் தெரியும். ஸோ நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேக்ஸில் நிறைய மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணணும்னா, நீங்கள் பேசிக் நிறைய தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் மை சேனல்.